உங்களை நம்பி நாங்கள் எப்படிங்க கரூருக்கு வர முடியும்? என்ன பாதுகாப்பு நீங்கள் கொடுப்பீங்க? கரூரில் ஒரு இடம் கொடுக்குறீங்க, இந்த இடத்துல நீங்கள் வந்து மக்களை சந்திக்கலான்னு 200 பேருக்கு மேலே கூட அங்கே இருக்க முடியாது. நாங்கள் 8 மணி நேரம் ஒரு நிகழ்வு நடத்துவதற்கு உண்டான ஒரு இடத்தை பார்த்துட்டு இருக்கோம். அது வந்து ஒரு பாதுகாப்பு சூழல் நிறைந்த ஒரு இடமா இருக்கணும். பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர்களும் பாதுகாப்பாக இருக்கணும், தலைவர் அவர்களும் பாதுகாப்பாக இருக்கணும், தலைவர் அவர்கள் மனசு விட்டு பேசணும், மனசு விட்டு உரையாட வேண்டும் என்று ஒரு இடத்த நாங்கள் பார்க்கிறோம். அவங்க சொன்ன இடம் அதற்கு உகந்ததாக இடமே கிடையாது. இந்த இடம் வேணாங்க, வேற இடம் கேட்கிறோம், அந்த இடத்துக்கு கொடுக்க மாட்டேன். இப்ப சொல்றீங்க கரூர் போறதுக்கு ஆமா அனுமதி கொடுக்கல, வேற இடத்த கேட்கிறோம். அங்க வந்து பல நெருக்கடிகள் மூலமாக அனுமதி தராத வகையில சில வேலைகளை நீங்க செய்றீங்க. ஈரோட்ல இடம் பார்க்கிறோம், நாமக்கல்ல இடம் பார்க்கிறோம், பல மாவட்டங்கள்ல இடம் பார்க்கிறோம். அனுமதி கிடைக்குது, அந்த மண்டபத்தை சார்ந்தவர்கள் அனுமதி கொடுக்குறாங்க. ஆனா அழுத்தத்தின் பேர்ல திடீர்னு இல்லங்க பண்ண முடியாதுங்க அப்படின்றாங்க. இதனாலதான் இங்க சென்னைக்கு வர வச்சு சந்திச்சாரா உங்க தலைவர்? ஆமாங்க, நாங்க கடைசி நிமிடம் வரை கரூர் செல்வதற்கு உண்டான எல்லா வேலைகளிலும் ஈடுபட்டோம். ஆனா எல்லா வேலைகளும் தடுக்கப்பட்டது. இவர் வந்து இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர்களை சந்தித்து விடக்கூடாது என்பதில் வெளியில சொல்றதுக்கு அட்ரஸ் பண்றதுல தாவேகாவினருக்கு என்ன பிரச்சனை? தலைவர் முதற்கொண்டு கட்சியினுடைய கடைகோடி தொண்டர்கள் வரை கரூரில் இருந்து மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும், பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்கணும், மருத்துவமனையில் போய் பார்க்கணும், வீட்டில் போய் பார்க்கணும், ஆறுதல் படுத்தணும், அவங்க குடும்ப உறவினர்களாக நாம் எல்லோரும் இருந்து அந்த துக்கத்தில் அனுசரிக்கணும் என்று எல்லாரும் நாங்கள் காத்திருந்தோம். எல்லாரும் நேரம் கேட்டோம், காவல்துறை மறுத்தது. டிஜிபி அலுவலகத்தில் மெயில் மூலமாக நாங்கள் ஒரு அனுமதி கடிதம் கேட்கிறோம். நாங்கள் வெயிட் பண்ணோம், அனுமதி மறுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற சொல்றதுல என்ன பிரச்சனை? இது வந்து அரசியல் செய்யக்கூடிய நேரம் கிடையாதுங்க. மனிதாபிமானமாக செயல்படக்கூடிய ஒரு இடம். மனிதாபிமானம்னா முதல்ல என்னன்னு திமுக தெரியுமா? உங்களை நம்பி நாங்கள் எப்படிங்க கரூருக்கு வர முடியும்? என்ன பாதுகாப்பு நீங்க கொடுப்பீங்க? கரூர்ல ஒரு இடம் கொடுக்குறீங்க, இந்த இடத்துல நீங்க வந்து மக்களை சந்திக்கலான்னு 200 பேருக்கு மேல கூட அங்க இருக்க முடியாது. நாங்க 8 மணி நேரம் ஒரு நிகழ்வு நடத்துவதற்கு உண்டான ஒரு இடத்தை பார்த்துட்டு இருக்கோம். அது வந்து ஒரு பாதுகாப்பு சூழல் நிறைந்த ஒரு இடமா இருக்கணும். பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர்களும் பாதுகாப்பாக இருக்கணும், தலைவர் அவர்களும் பாதுகாப்பாக இருக்கணும், தலைவர் அவர்கள் மனசு விட்டு பேசணும், மனசு விட்டு உரையாட வேண்டும் என்று ஒரு இடத்தை நாங்க பார்க்கிறோம். அவங்க சொன்ன இடம் அதற்கு உகந்ததாக இடமே கிடையாது. இந்த இடம் வேணாங்க, வேற இடம் கேட்கிறோம், அந்த இடத்துக்கு கொடுக்க மாட்டேன். இப்ப சொல்றீங்க கரூர் போறதுக்கு ஆமா அனுமதி கொடுக்கல, வேற இடத்த கேட்கிறோம். அங்க வந்து பல நெருக்கடிகள் மூலமாக அனுமதி தராத வகையில சில வேலைகளை நீங்க செய்றீங்க. ஈரோட்ல இடம் பார்க்கிறோம், நாமக்கல்ல இடம் பார்க்கிறோம், பல மாவட்டங்கள்ல இடம் பார்க்கிறோம். அனுமதி கிடைக்குது, அந்த மண்டபத்தை சார்ந்தவர்கள் அனுமதி கொடுக்குறாங்க. ஆனா அழுத்தத்தின் பேர்ல திடீர்னு இல்லங்க பண்ண முடியாதுங்க அப்படின்றாங்க. இதனாலதான் இங்க சென்னைக்கு வர வச்சு சந்திச்சாரா உங்க தலைவர்? ஆமாங்க, நாங்க கடைசி நிமிடம் வரை கரூர் செல்வதற்கு உண்டான எல்லா வேலைகளிலும் ஈடுபட்டோம். ஆனா எல்லா வேலைகளும் தடுக்கப்பட்டது. இவர் வந்து இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர்களை சந்தித்து விடக்கூடாது என்பதில் வெளியில சொல்றதுக்கு அட்ரஸ் பண்றதுல தாவேகாவினருக்கு என்ன பிரச்சனை? தலைவர் முதற்கொண்டு கட்சியினுடைய கடைகோடி தொண்டர்கள் வரை கரூரில் இருந்து மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும், பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்கணும், மருத்துவமனையில் போய் பார்க்கணும், வீட்டில் போய் பார்க்கணும், ஆறுதல் படுத்தணும், அவங்க குடும்ப உறவினர்களாக நாம் எல்லோரும் இருந்து அந்த துக்கத்தில் அனுசரிக்கணும் என்று எல்லாரும் நாங்கள் காத்திருந்தோம். எல்லாரும் நேரம் கேட்டோம், காவல்துறை மறுத்தது. டிஜிபி அலுவலகத்தில் மெயில் மூலமாக நாங்கள் ஒரு அனுமதி கடிதம் கேட்கிறோம். நாங்கள் வெயிட் பண்ணோம், அனுமதி மறுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற சொல்றதுல என்ன பிரச்சனை? இது வந்து அரசியல் செய்யக்கூடிய நேரம் கிடையாதுங்க. மனிதாபிமானமாக செயல்படக்கூடிய ஒரு இடம். மனிதாபிமானம்னா முதல்ல என்னன்னு திமுக தெரியுமா?